ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நான் மகாபலிபுரம் ஏஜி சபையின் போதகரம்மா சிஸ்டர் கேரன் பிரகாஷ். என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்பாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதிதாய் ஆலயத்துக்கு போகும் பொழுது எனக்கு பாடவோ ஜெபிக்கவோ ஆராதிக்கவோ தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை அழைத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், எலியாவின் இரட்டிப்பான அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று என் தலைமையில ஒரு போதகர் கை வைத்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ இடத்திலிருந்து எனக்கு எலியாவை தெரியாது, எலிசாவை தெரியாது. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷத்துல எனக்கு திருமணமாகி ஊழியக்காரியாய் மாறிவிட்டேன். அப்போ ஊழியக்காரியா வரும் பொழுது எனக்கு எங்கள் பாஸ்டர் தான் எப்படி பாடணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், வர்ஷிப் பண்ணணும், செய்தி கொடுக்கணும், எப்படி வருகிற ஜனங்களிடத்தில் பேசணும், எப்படி ஸ்டேஜில் போய் நிற்கணும், எல்லா காரியத்தையும் ஒரு எலியா எப்படி எலிசாவுக்கு கற்றுக் கொடுத்ததை போல எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆண்டுகள் போன போது 2 அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி 2 பிள்ளைகளும் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு பேரன் ஒரு பேத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 கிளை சபைகளை கொடுத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். இந்த 30 வருஷத்திலே ஆண்டவர் எலியாவை பின்பற்றின எலிசாவை போல என் போதகரை, என் சபையை பின்பற்றி நான் இந்த ஊழியங்களை செய்ய 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 கர்த்தர் இன்றைக்கு இன்றை வரைக்கும் இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வல்லம், இரட்டிப்பான அனாயிட்டிங். சில நேரங்களிலே சபையில நடக்க போகிறதை கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் காண்பிப்பார். நான் சொல்லுவேன், இப்படி கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார், இப்படி செய்ய போகிறார், கனவு கண்ட அந்த கனவு அப்படியே நிறைவேறும். சில நேரத்துல மறை பொருட்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். நான் வந்து சொல்வேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், இந்த குடும்பத்துல இப்படி கர்த்தர் செய்ய போகிறார், அப்படியே நடக்கும். இந்த 30 வருஷ ஊழியத்திலே எலியாவை பின்பற்றினது போலவே எங்கள் போதகரை நான் பின்பற்றி கற்றுக்கொண்ட காரியங்களை இன்றைக்கு அநேக இடங்களிலே போய் செய்தி கொடுக்க என்னை அழைக்கிறார்கள். தினமும் ஆன்லைன்ல தினமும் அற்புதர் இயேசு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஆரம்பித்து தினமும் 45,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. டெய்லி ஆராதனை, பாடல், ஜெபம், செய்தி. ஒரு நிமிஷம் கூட நான் வீண் பண்ண மாட்டேன். எப்போ எனக்கு நேரங்கள் அப்போ இதெல்லாம் என்னுடைய ஜெப அறையில வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் காலையில, மாலையில, இரவுல பாடலை பாடிக்கிட்டே இருப்பேன், ஆராதனை நடத்திக்கிட்டே இருப்பேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய முகத்தின் சாயலை பார்க்கும்படி நான் இன்னும் வாஞ்சியா இருக்கிறேன். இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அழைத்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். The Bible, Elisha faithfully followed Elijah and God blessed him with the double portion of his spirit, anointing and ministry. The same way the Lord told me, follow me faithfully, follow my ministry and I will bless you with a double portion. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்று, என் ஊழியக்காரனை பின்பற்று, நான் உனக்கு கொடுத்ததான உன் கணவராகிய ஊழியக்காரனை நீ பின்பற்று. டபுள் போர்ஷன் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு பாடவோ ஜெபிக்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு நாள் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். There is one promise from the God that has remained in my heart throughout my life. When I was young, the Lord spoke to me prophetically and said, I will fill you with a double portion. I will fill you, I will fill you, I will fill you the double portion of Elisha anointing the power. Hallelujah. அந்த வார்த்தை என்னை தொட்டுக்கொண்டு நான் 2 மடங்காக நான் ஆசீர்வதிப்பேன். பாடு, ஜோமண்ணு, தூங்காத, எழுந்து உட்காந்து பாடு, ஜோமண்ணு, அந்நிய பாஷை பேசு, ஆவில நிரம்பு. என்னுடைய ஜெப அறையில வந்து நான் உட்காந்து பாட ஆரம்பிச்சேன். கண்ணில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். அந்த காட்ஸ் பிரசன்ஸ் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். பாட அந்த அபிஷேகம், அனாயிட்டிங். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுங்கள், பாடுங்கள், துதிங்க, ஆராதிங்க. அவருடைய ஆலயத்தை விடவே விடாதீங்க. 50% உங்களுக்காக வாழுங்க, 50% ஆண்டவருக்காக.
எப்போ ஆலயத்துக்கு போவோம், எப்போ ஆராதிப்போம், எப்போ பாடுவோம், எப்போ ஆலயத்துல ஆராதனை இல்லைனாலும் நீங்க போய் பாடி ஆராதி. எலியாவை பின்பற்ற எலிசாவுக்கு இரட்டிப்பான வல்லமை கொடுத்தது போல என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பான். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். யோசுவா தோற்று போய் அழுது முழங்கப்புற விழுந்து கதறி கொண்டிருக்கும் போது இதோ அவருக்கு முன்பாய் ஒருவர் வந்து நிற்கிறார். அவர் கையில சுடரொளி பட்டயம் இருந்தது. யோசுவா அவரை பார்த்து கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரா எதிரியை சேர்ந்தவரா? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நோ, இல்லை இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இங்க வந்திருக்கிறேன். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தி உங்கள் இருதயத்தோடு பேசும், உங்கள் இருதயத்தோடு பேசும். உங்களுக்காக ஒரு அதிபதி இருக்கிறார். கர்த்தருடைய சேனையின் அதிபதி உங்களுக்காக இருக்கிறார். அவர் கையில சுடரொளி பட்டயம் இருக்கு. அவர் வந்து உங்களுக்காக நிற்பார். நீங்கள் கதறும் பொழுது, நீங்கள் வேதனையிலே துடிக்கும் பொழுது, உங்கள் அவமானத்திலே நீங்கள் கூனி குறுகும் பொழுது, தோற்று போய் முகங்குப்புற விழுந்து கதறும் பொழுது, உங்களுக்கு முன்பாக ஒருவர் வந்து நிற்பார். அவர் சும்மா வர மாட்டாரு. அவர் கையில என்ன இருக்கும்? சுடரொளி பட்டயம் இருக்கும். அல்லேலூயா. இனி வெற்றிதான். யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். உனக்காக நான் யுத்தம் செய்வேன். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாய், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை கேட்பீர்களானால் அநேகருக்கு அனுப்புங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த செய்தி இருதயத்தோடு பேசும். உனக்காக நான் இருக்கிறேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையதல்ல. யூதா மனுஷரே, நீங்கள் தரித்து கொண்டு நின்று உங்களுக்காக கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நீங்கள் பாருங்கள். சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான். கர்த்தர் உங்களுக்கு செய்ய கொடியை கொடுப்பார். ஏன் என்று சொன்னார், இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான அனாயிட்டிங். சாந்தா ராகா மந்தூரி விஷிகா தரவ ஷதரிகா மந்தூரி விஷாகா தூரி விரவரவரவ. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். என்னை ரட்சித்தார், என்னை அழைத்தார். இயேசுவை தெரியாது, பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, செய்தி கொடுக்க தெரியாது, வேதத்தின் வசனங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு கணவரை, ஊழியக்காராய் கொடுத்தார். அவர் பாடுகிறதை பார்த்து நான் பாடுவேன், அவர் ஜெபிக்கிறதை பார்த்து நான் ஜெபிப்பேன். அவர் இன்றைக்கு ஆலயத்தை கட்டிக்கொண்டு, ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொண்டு இருக்கிறார். விசுவாசத்திலேயே அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எப்படி அவர் தேவையை கர்த்தர் சந்திக்கிறார், எப்படி அவரை ஊழியத்திலே பயன்படுத்த நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், எலியாவின் அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் வாலிப நாட்களிலே எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அப்போ எனக்கு அதோடைய அர்த்தம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். எலியாவின் இரட்டிப்பான வல்லமை, அபிஷேகம், ஆனந்த தைலம், தீர்க்க தரிசனம் எனக்குள்ளே இறங்கி இருக்கிறது என்றை நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்னும் கர்த்தருக்காக ஓடுவேன், இன்னும் உழைப்பேன், இன்னும் பாடுவேன். எத்தனை பேருக்கு இந்த சாட்சியும் செய்தியும் பிடித்திருக்கிறது? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய நான் இன்னும் செய்தி கொடுப்பேன், பாடுவேன், ஆராதிப்பேன், நிறைய உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா உங்க கூட இருக்கிறார். உங்களை தொட்டா அவன் சேர்த்தான். உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். நீ போ, அற்புதத்தை காண்பாய். ஆமென். God bless you.